அப்புறம் இன்னொன்று ஒரு நவீன அறிவியல் கருத்து என்னென்னா குளுக்கோனியோஜெனிசிஸ் அப்படிம்பாங்க. ஃபேட்டிலேருந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். வெளியே ஸ்டோர் ஆகிருக்கிற அவர் வந்து 20-25 வயசில் நல்லா உடல் எடை கூடிடுச்சுன்னா அந்த ரிசர்வில் இருக்க ஃபேட்டை வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். அந்த மாதிரி ஆறதை தடுக்கிறத தான் வந்து இந்த குளுக்கோனியோஜெனிசிஸை வந்து தடுக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைய அறிவியல் கண்டுபிடிச்சிருக்கு. அதுக்கும் வந்து இந்த பாவக்காய் மாதிரி, சுண்டக்காய் மாதிரி கசப்பான உணவுகள் பயனுள்ளதாக இருக்கும். இதோட வந்து வெந்தயம் வந்து இந்த ஐஜிடி பேஷண்ட்ஸுக்கு ரொம்ப 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 முக்கியமானது. ஒரு ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கும், நமக்கு 2 வருஷத்தில் சர்க்கரை வந்துடும் அப்படின்னு தோணுச்சுன்னா வெந்தயத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சாதாரணமாக அரை தேக்கரண்டி, காலையில் அரை ஸ்பூன், மத்தியானம் அரை ஸ்பூன், ராத்திரி அரை ஸ்பூன் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். சோறுலேயே போட்டு கூட சேர்த்து சாப்பிடலாம். அது சாப்பிடும்போது அந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நார் பொருட்களும் சர்க்கரை அப்சார்ப்ஷனை வந்து குறைக்கும். வெந்தயத்தில் சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துவதற்கென்றே நிறைய தாவர பொருட்கள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஐஜிடியை ப்ரீ டயபெட்டிக்கை சர்க்கரை வியாதியாக மாற்றாமல் இருக்கணும்னா வெந்தயத்தை அன்றாடம் எடுத்துக்கொண்டு இருந்தாலே வந்து எவ்வளவு தூரம் தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த வியாதியை தள்ள முடியும். சில நேரங்களில் வராமல் தம்மை வந்து காத்து கொள்ளவும் இந்த வெந்தயம் உதவியாக இருக்கும்.